வணக்கம். ஸ்ரீ சிவசூர்யா ஜோதிட வித்யாலயம் வழங்கும் காலச்சக்கரம். நான் சிவசூர்யா செந்தில்குமார், கோவில் நகரம், கும்பகோணத்திலிருந்து. பார்த்திங்கன்னா, சில பேர் சொல்லவும் முடியாது, மெல்லவும் முடியாது அப்படின்ற ஒரு கண்டிஷனில் இருப்பாங்க. அதாவது அவ்வளோ கஷ்டமாக இருக்கும், அதை அவங்களால வெளில சொல்ல முடியாது, சொல்லாமல் இருக்கவும் முடியாது. ஒரு கஷ்டத்தை அவர் சரி பண்ணும்போது அடுத்த கஷ்டம் வந்துடும். அதாவது அவருக்கு என்னடா இது இவ்வளோ பிரச்சனையாக இருக்கே அப்படின்னு தன்னைத்தானே சோதித்து கொள்ளக்கூடிய ஒரு கிரக அமைப்பு, இல்லை அந்த நேரத்தில் தசாபுத்தி இந்த மாதிரிலாம் ஏற்படும்போது இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் தோன்றும். என்னடா இது இந்த மாதிரிலாம் இருக்குது, நம்ம வாழ முடியுமா அப்படின்ற ஒரு ஏக்கமான எண்ணங்கள் தோன்ற ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு எப்போல்லாம் இந்த கஷ்டத்துலேருந்து நம்ம மீண்டு வந்துடுவோமா அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் உங்கள் எண்ணத்தில் உதயமானாலும் சரி, உங்கள் மனசில் தோன்றினாலும் சரி, உடனடியாக நீங்கள் ஒரு சலூன் கடைக்கு போங்க, சுத்தமாக மொட்டை அடிச்சிருங்க. மொட்டை அடிக்கக்கூடிய நாள் என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அன்னைக்கு, அதாவது உங்களுக்கு எந்த திசா புத்தி நடக்குதுன்னு பாருங்கள். பொதுவாக 6, 8, 12 இந்த மாதிரி அந்த கிரகத்தின் திசா புத்தி நடக்குதான்னு பாருங்கள். அல்லது மாரகாதிபதி அல்லது பாதகாதிபதி திசையோ புத்தியோ நடக்குதான்னு பாருங்கள். அந்த கிரகத்தோட நாள் என்னான்னு பாருங்கள். அந்த நாளில் அந்த கிரகத்தோட ஓரையில் போய் மொட்டை அடிச்சுட்டு வந்துடுங்க. மொட்டை அடிச்சுட்டு நேராக உங்கள் குலதெய்வத்துக்கு போய் உங்கள் பேரில் ஒரு அர்ச்சனை பண்ணுங்கள். உங்களுக்கு மலை போல் வர்ற கஷ்டம் பனி போல் நீங்கிறத நீங்கள் கண்கூடாக உணரலாம். உதாரணத்துக்கு செவ்வாய் திசை நடக்குது, அது உங்களுக்கு 6, 8, 12 கூடிய திசையாக இருக்கலாம், அல்லது அவர் மாரகாதிபதியாக இருக்கலாம், அல்லது பாதகாதிபதியாக இருக்கலாம். இப்போ செவ்வாய் திசை வந்துருச்சு, அப்போ செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரையில் போய் நீங்கள் மொட்டை அடிச்சுட்டு அன்றைக்கே போய் குலதெய்வம் கோயிலுக்கு போய் உங்கள் பேரில் அர்ச்சனை பண்ணணும். இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய பேராபத்துக்கள் கூட பனி போல் போயிடும். அதாவது தலைக்கு வர்றது தலைப்பாகையோடு போயிடுவாங்கள்ல, அதுபோல் தலைக்கு வர கண்டம் தலைமுடியோடு போயிடும். முடி காணிக்கை அப்படிங்கிறது உயிருக்கு சமமானது. அதனால் உங்களால் சமாளிக்க முடியல அப்படின்னு ஒரு திணறுவீங்களே, அந்த